வணக்கம் ஃபியூச்சர் ஏஇஸ். நான் உங்கள் ஹியூமன் இன்ஜினியர். டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் எக்ஸாமில் வாட்டர்ஷெட் டெவலப்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கல்லி அண்ட் ரவைன் ரெக்ளமேஷன். இந்த வீடியோ முடிவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கல்லி அண்ட் ரவைன், எக்ஸ்பிளைன் காசஸ் ஆஃப் கல்லி எரோஷன், டிஃப்ரென்ஷியேட் கல்லி அண்ட் ரவைன், classify different types of gullies, learn reclamation methods, select suitable conservation structures, apply engineering and biological measures. இவை அனைத்தும் தெரிந்து கொள்வீர்கள். எக்ஸாம் பாயிண்ட்: டிஎன்பிஎஸ்சி ஏயில் கல்லி கண்ட்ரோல் மெத்தட்ஸ், டைப்ஸ், ஸ்ட்ரக்சர்ஸ் ஆகியவை அடிக்கடி கேட்கப்படும். Imagine heavy rain falling continuously on a cultivated field. Initially, small channels are formed. If not controlled, small rills, then large gullies, then deep ravines. Finally, land becomes useless, crops cannot be cultivated, water is wasted, soil fertility is lost. Therefore, gully and ravine reclamation means bringing these damaged lands back into productive use. A gully is a deep channel formed by concentrated runoff water which cannot be removed by normal tillage. அதாவது மழைநீர் வேகமாக ஓடுவதால் நிலத்தில் உருவாகும் ஆழமான பள்ளம் கல்லி எனப்படும். A ravine is a very large, deep and wide gully system having steep side slopes. அதாவது பல கல்லீஸ் ஒன்று சேர்ந்து உருவாகும் மிக பெரிய ஆழமான பள்ளத்தாக்கு ரேவைன் ஆகும். இம்பார்ட்டன்ஸ் பார்க்கலாம். Why reclamation is important? Prevents soil erosion, conserves fertile topsoil, reduces flood damage, improves groundwater recharge, increases cultivable land, prevents sedimentation in reservoirs, improves farm income, supports watershed development. Exam point: soil conservation plus water conservation is equal to sustainable agriculture. Types பார்க்கலாம். Types of gullies. First, small gully, depth less than 3 meter இருக்கும், suitable for vegetative control. 2, medium gully, depth 3 to 9 meter இருக்கும், needs engineering structure. 3, deep gully, இது டெப்த் பார்த்தீங்கன்னா மோர் தென் 9 மீட்டர் இருக்கும். இட் ரெக்யூர்ஸ் மேஜர் ரெக்ளமேஷன் ஒர்க்ஸ். பேஸ்ட் ஆன் ஷேப்பை பொறுத்து வி ஷேப்ட், யூ ஷேப்ட், ட்ரெபிசாய்டல் அந்த மாதிரி இருக்கும். டைப்ஸ் ஆஃப் ரேவைன்ஸ் பார்க்கலாம். ஆக்டிவ் ரேவைன், ஸ்டெபிளைஸ்டு ரேவைன். ஒர்க்கிங் பிரின்சிபல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸ்டெப் 1, சர்வே த வாட்டர் ஷெட், தென் ஐடென்டிஃபை கல்லி லொக்கேஷன், தென் மெஷர் டெப்த், then estimate runoff, then classify gully, then select suitable treatment, then construct engineering measures, then plant grasses and trees, then monitor erosion. Last, land becomes productive. Engineering measures பார்க்கலாம். Check dam, drop spillway, chute spillway, cabion structure, brushwood dam, loose boulder check dam, earthen bund. Biological measures: grass plantation, shrubs, trees, mulching, contour farming, strip cropping, agroforestry. ஒரு கம்பேரிஷன் டேபிள் பார்க்கலாம். கல்லிஸ் சைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மாலாக இருக்கும், ரேவைனுக்கு லார்ஜராக இருக்கும். கல்லி டெப்த்து பார்த்தீங்கன்னா மாட்ரேட், ரேவைனுக்கு வெரி டீப். வித்து கல்லி நேரோவாக இருக்கும், ரேவைன் வைடாக இருக்கும். ஃபார்மேஷன்: கல்லி கான்சன்ட்ரேட்டட் ரன் ஆஃப், ரேவைன் கண்டினியூஸ் எரோஷன். ரெக்ளமேஷன் காஸ்ட்: கல்லிக்கு லெஸ், ரேவைன் ஹை. டிஃபிகல்ட்டி: கல்லி மாடிரேட், ரேவைன் டிஃபிகல்ட். என்ஜினியரிங் வித் பயாலஜிக்கல் மெஷர்ஸ் ஒரு சின்ன கம்பேரிஷன் பார்க்கலாம். என்ஜினியரிங்கில் செக் டேம், பயாலஜிக்கலில் கிராஷ். என்ஜினியரிங் கேபியான், பயாலஜிக்கல் ட்ரீஸ். என்ஜினியரிங்கில் ஸ்பில்வே, பயாலஜிக்கல் ஸ்ரப்ஸ். என்ஜினியரிங் பண்டு, பயாலஜிக்கல் அக்ரோஃபாரஸ்ட்ரி. என்ஜினியரிங் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இமிடியேட் எஃபெக்ட், பயாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் லாங் டேர்ம் எஃபெக்ட். அட்வான்டேஜஸ்: controls soil erosion, saves agricultural land, improves groundwater recharge, reduces runoff, prevents flooding, conserves moisture,
improves crop yield, reduces sediment load, enhances biodiversity, sustainable watershed development. Disadvantages: high initial cost, requires maintenance, skilled planning required, time consuming, biological methods need years, poor maintenance causes failure. Applications பார்க்கலாம். Watershed development, dryland farming, river basin method, forest conservation, rural development, soil conservation projects, agricultural engineering, PMKSY watershed projects, MGNREGA land development, dam catchment protection. இந்த டாப்பிக்கில் சில இன்டர்வியூ கொஷின்ஸ் பார்க்கலாம். பேசிக் கொஷின்ஸ்: வாட் இஸ் எ கல்லி? டிஃபைன் ravine. Difference between gully and rill. What causes gully erosion? Why reclamation is necessary? Intermediate questions: explain gully classification. What is a gabion check dam? Explain vegetative control. What is chute spillway? What is watershed treatment? Advanced questions: explain complete gully reclamation procedure. Which method is suitable for deep gullies? Explain engineering and biological measures. How does reclamation improve groundwater? Why is integrated watershed management important? இந்த கொஷினுக்கெல்லாம் ஆன்சர் பார்த்துக்கோங்க. இதுக்குள்ளே இருந்து 1 மார்க் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் பார்க்கலாம். ரன் ஆஃப் Q is equal C into I into A, where Q is equal run off, C is equal run off coefficient, I is equal rainfall intensity, A is equal catchment area. ஸ்லோப் பார்க்கலாம். ஸ்லோப் பர்சன்டேஜில் சொல்லுவாங்க. ஸ்லோப் இஸ் ஈக்குவல் வெர்டிக்கல் ரைஸ் டிவைடட் பை ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் இன்ட்டு 100. கிராஸ் செக்ஷனல் ஏரியா இஸ் ஈக்குவல் வித் இன்ட்டு டெப்த்து. வால்யூம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். வால்யூம் இஸ் ஈக்குவல் ஏரியா இன்ட்டு லென்த்து. ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம். 1. கல்லி எரோஷன் இஸ் காஸ்ட் பை டேஷ் ரன் ஆஃப் வாட்டர். 2. லார்ஜ் கல்லி சிஸ்டம் இஸ் கால்ட் டேஷ் ravine. 3. செக் டேம் இஸ் an dash measures engineering measure. 4. கிராஸ் பிளான்டேஷன் இஸ் a dash measure biological. 5. கேபியான் ஸ்ட்ரக்சர் யூசஸ் dash wire mesh and stones. 6. afforestation reduces dash soil erosion. 7. contour farming reduces dash runoff. 8. deep gullies require dash engineering structure. 9. watershed treatment improves dash groundwater recharge. 10. ravines have dash side slopes steep side slope. மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம் இந்த டாப்பிக்கில். ஃபஸ்ட்டு, கல்லி எரோஷன் இஸ் மெயின்லி காஸ்ட் பை A. wind, B. run of water, C. earthquake, D. ஃபாரஸ்ட். சரியான ஆன்சர் B. run of water. அதாவது கல்லி எரோஷன் இஸ் மெயின்லி காஸ்ட் பை ரன் ஆஃப் வாட்டர். 2. ravine இஸ் A. small depression, B. deep gully system, C. pond, D. canal. சரியான ஆன்சர் B. deep gully system. அதாவது ravine is deep gully system. 3. which is a biological measure? A. check dam, B. gabion, C. grass plantation, D. spillway. சரியான ஆன்சர் C. grass plantation. அதாவது which is a biological measures நிறைய இருக்கும். அதில் கீழே கொடுக்கறதுல grass plantation தான். 4. gabion structure is filled with A. sand, B. cement, C. stone, D. clay. சரியான ஆன்சர் C. stones. அதாவது gabion structure is filled with stones. 5. which is suitable for deep gullies? A. plowing, B. major engineering structures, C. seed treatment, D. drip irrigation. சரியான ஆன்சர் B. major engineering structures. அதாவது which is suitable for deep gullies, அதில் கீழே கொடுக்கப்பட்டதில் major engineering structures. 6. which method reduces runoff velocity? A. check dam, B. fertilizer, C. harvesting, D. spraying. சரியான ஆன்சர் A. check dam. அதாவது which method reduces runoff velocity? check dam. contour farming mainly controls A. soil erosion, B. pest, C. disease, D. weeds. சரியான ஆன்சர் A. soil erosion. அதாவது contour farming mainly controls soil erosion.
8. Afforestation helps in A. Increasing erosion, B. Soil conservation, C. Water pollution, D. Salinity. சரியான ஆன்சர் B. Soil conservation. அதாவது afforestation helps in soil conservation. 9. Ravine reclamation is mainly useful in A. Watershed management, B. Poultry, C. Dairy, D. Fisheries. சரியான ஆன்சர் A. Watershed management. அதாவது Ravine reclamation is mainly useful in watershed management. 10. Gully reclamation improves A. Soil fertility, B. Crop productivity, C. Water conservation, D. All of the above. சரியான ஆன்சர் D. All of the above. அதாவது Gully reclamation improves soil fertility, crop productivity, water conservation. True or false questions பார்க்கலாம் இந்த டாப்பிக்கில். ஃபஸ்ட்டு, gullies are formed by concentrated runoff. True. 2. Ravine is smaller than gully. False. 3. Grass plantation controls erosion. True. 4. Check dams reduce runoff velocity. True. 5. Ravines cannot be reclaimed. False. 6. Gabions are biological measures. False. 7. Afforestation conserves soil. True. 8. Watershed treatment improves groundwater recharge. True. 9. Contour farming increases erosion. False. 10. Integrated measures give the best results. True. நெக்ஸ்ட் இந்த டாப்பிக்கை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு மைண்ட் மேப் பார்க்கலாம். இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி கல்லி அண்ட் ராவைனா என்ன, ரெக்ளமேஷன் கான்செப்ட், அதனுடைய இம்பார்ட்டன்ஸ், காசஸ், என்ஜினியரிங் மெஷர்ஸ், பயாலஜிக்கல் மெஷர்ஸு, அதனுடைய டைப்ஸு, இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த மைண்ட் மேப் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஒரு 1 பேஜ் ரிவிஷன் பார்க்கலாம் இந்த டாப்பிக்கில். கல்லி டீப் எரோஷன் சேனல் காஸ்ட் பை கான்சன்ட்ரேட்டட் ரன் ஆஃப். Ravine large interconnected system of deep gullies. Main causes heavy rainfall, steep slope, deforestation, overgrazing, improper land use. Types small, medium, deep, V-shaped, U-shaped, active and stabilized ravines. Engineering measures: check dams, gabions, loose boulder dams, spillways, bunds. Biological measures: grazing, shrubs, afforestation, contour farming, agroforestry. Benefits: soil conservation, water conservation, groundwater recharge, increased cultivable land, reduced flooding. Key formula: Q is equal to C into I into A. Runoff estimationக்கு. காமன் மிஸ்டேக்ஸ் இந்த டாப்பிக்கில் எங்கே பண்ணுறாங்கன்னா, ignoring gully classification, relying only on engineering structures without vegetation, poor maintenance after construction. TNPSC AE எக்ஸாமுக்கான சில பாயிண்ட்ஸ்: definitions of gully and ravine, differences between gully and ravine, engineering with biological reclamation measures, check dams, gabions, spillways and contour farming, role of reclamation in watershed development and management, frequently asked MCQs areas, causes, structures, advantages and applications. All the best students. We'll see you on next class. இந்த எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் முழுமையான மெட்டீரியல் தேவைப்பட்டால் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கவர்மெண்ட் எக்ஸாம் அப்டேஷன் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.